ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்ஸஸ் நித்யா கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, திருவாதிரைக்கு நம்ம ஸ்பெஷலாக பண்ணுற களியும் கூட்டும் தான். ரொம்ப ஃபேமஸானது தான். அந்த களியும் கூட்டும் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம களி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன வேணும், என்னென்ன ஐட்டம்ஸ் வேணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து பச்சரிசி எடுத்திருக்கேன். பச்சரிசி வந்து பார்த்திங்கன்னா 1 டம்ளர் அளவுக்கு நான் பச்சரிசி, நல்லா கோபுரம் சைஸ்க்கு நான் பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கை அளவுக்கு பாசிப்பருப்பு, ஒரு கை அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். தேங்காய் வந்து நம்ம வந்து ஒரு அரை மூடிக்கு கொஞ்சம் கம்மியாக நான் வந்து தேங்காய் துருவல் வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அது நம்ம நிறைய போட்டோம்னா நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அரை மூடி அளவுக்கு நம்ம வந்து எடுத்துக்கலாம். நெய் வந்து ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் எடுத்திருக்கேன். முந்திரி பருப்பும் அந்த மாதிரி ஒரு 6 முந்திரி பருப்பு அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். வாசனைக்கு நான் ஏலக்காய் தூள் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். மண்டை வெல்லம் வந்து நான் வந்து இது மாதிரி சீவி வச்சுருக்கேன். இது வந்து கரெக்டாக சொல்லணுன்னா 250 கிராம் அளவுக்கு நான் மண்டை வெல்லம் எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். கேஸ் ஆன் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து கேஸ் ஆன் பண்ணிட்டேன். நல்லா சூடு வந்துடுச்சு. நான் இந்த டைமில் ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த பருப்பை வந்து வறுக்க போகிறேன். பாசிப்பருப்பு 1 கை அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த பருப்பை நான் வந்து வறுக்க போகிறேன். கை விடாமல் வறுக்கணும். நான் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். நல்லா செவக்க வறுக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டோன்னா நம்ம வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நம்ம வறுத்தாலே நமக்கு வந்து நல்ல சிவப்பாயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா செவந்துடுச்சு. நான் இந்த ஸ்டேஜில் நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து இதை வந்து ஒரு பிளேட்டில் எடுத்துக்கிறேன். இப்போ நான் கேஸ் ஆன் பண்ணிட்டேன். இப்போ அடுத்ததான் நம்ம அரிசியை வந்து நம்ம எடுக்க போகிறோம். அரிசியை எடுத்துட்டு நான் வந்து போடுறேன். போட்டுட்டு நான் வந்து இதையும் நல்லா வறுக்க போகிறேன். இதையும் நம்ம அதே மாதிரி நல்லா செவக்க வறுக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இதே மாதிரி நம்ம அதையும் வறுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அரிசியை வந்து நம்ம இந்த அளவுக்கு நம்ம நல்லா செவக்க வறுத்துடணும். நான் வறுத்துட்டு நான் ஆற வைக்கிறேன். நான் ஒரு பாத்திரத்தில் இதை வந்து எடுத்துடுறேன். இப்போ நமக்கு பருப்பு வந்து நான் ஓரளவு ஆறிடுச்சு. இப்போ அரிசி ரொம்பவே சூடாக இருக்குது. இதுவும் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு நமக்கு நல்லா ஆறிடுச்சு. நான் இந்த பருப்பை வந்து நான் குக்கரில் போட்டு நான் வேக வைக்க போகிறேன். பருப்பை போட்டுக்கிறேன். நான் அதோட இதை தண்ணியும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணியை எடுத்துக்குவோம். தண்ணியை விட்டுட்டு நான் இதை வந்து மூடி வச்சிடுறேன். மூடிட்டு நான் இதுக்கு வெயிட்டும் போட்டுடுறேன். இது வந்து நமக்கு 2 விசில் வரணும். 2 விசில் வந்தோடனே நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அரிசி வந்து எனக்கு நல்லா ஆறிடுச்சு. நான் இதை வந்து ஒரு ஜாரில் போட்டிருக்கேன். இதை வந்து நான் நல்லா நைஸாக நான் வந்து இதை வந்து திரிச்சிக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மிக்சியில் நான் வந்து இந்த மாதிரி நைஸ் பவுடராக அரைச்சிட்டேன். இப்போ வந்து இதை நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் போட்டு நான் இதை வந்து சலிச்சிடுறேன். நமக்கு வந்து நல்ல நைஸ் பவுடராக இருக்கணும். அதனால நான் இதை வந்து சலிச்சிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்ல நைஸ் பவுடராக நான் வந்து திரிச்சிட்டு நான் நல்லா சலிச்சு வச்சுட்டேன். நமக்கு கொஞ்சம் கரகரப்பாக இருக்கிறத நான் வந்து மறுபடியும் நான் வந்து மிக்சியில் போட்டிருக்கேன். இதையும் நான் பவுடர் பண்ணிவிட்டு இதையும் நான் வந்து நல்லா சலிச்சிக்க போகிறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லாமே நான் வந்து நல்லா சலிச்சு எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து நான் கடாயை ஆன் பண்ணியிருக்கேன். ஆன் பண்ணிவிட்டு நான் அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விடுறேன். நெய் விட்டதுக்கு அப்புறமா நான் இங்கே எடுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பை நான் இதோட சேர்த்துக்க போகிறேன். நான் இதை வந்து சேர்த்துட்டு இதை நல்லா நான் வந்து கோல்டன் ப்ரௌனில் நான் வந்து நல்லா வறுக்க போகிறேன். இப்போ நமக்கு வந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. நான் வந்து இதை எடுத்துடுறேன். எடுத்து நான் வந்து இதை வந்து ஒரு பிளேட்டில் போட்டுடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை வறுத்து வச்சுட்டேன். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் வந்து 1 டம்ளர் அளவுக்கு நான் அரிசி எடுத்துருக்கேன்ல, அப்போ நான் வந்து 3 டம்ளர் அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்க்கணும். நான் வந்து இதில் 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். ரெண்டு 3 நான் வந்து 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நான் வந்து 3 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டேன். இப்போ நான் வந்து எடுத்து வச்சிருக்கிற இந்த 250 கிராம் வெல்லம் பவுடர் வந்து வெல்லம் வந்து நான் சீவி வச்சுருக்கேன் இல்லையா, அதை வந்து நான் இதில் சேர்க்க போகிறேன். இந்த வெல்லம் வந்து நமக்கு நல்லா கரையணும். கரைஞ்சி நமக்கு வந்து வடிகட்டணும். இதை வந்து நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. நான் இப்போது இதை வந்து நான் ஒரு ஜல்லடை வச்சு சலிச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வெல்லம் வந்து நான் நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுட்டேன். இப்போ நான் கேஸ் ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணிவிட்டு நான் வந்து இதை வந்து இந்த வெல்லத்தை வந்து நான் இதில் விட்டுக்கிறேன். இப்போ வந்து நான் வந்து இந்த வேக வச்சு எடுத்துருக்கேன் இந்த பருப்பை வந்து நான் இந்த வெல்லத்தில் சேர்த்துக்க போகிறேன். அதுக்கு அடுத்தது நான் வந்து தேங்காய் வச்சுருக்கேன். இந்த தேங்காயும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம வந்து இதை நல்லா கிண்டி விட்டுடலாம். இதோட நான் வந்து இந்த முந்திரி பருப்பையும் சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல கொதி வந்துடுச்சு. இந்த அளவுக்கு கொதி வரணும். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. நான் இந்த டைமில் நான் இந்த அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் போட்டு நான் கிளறி விட்டுக்க போகிறோம். கை விடாமல் கிளறணும். இது வந்து இல்லைன்னா கட்டி தட்டிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கெட்டியாக ஆகிட்டுருக்கு. இது வந்து நமக்கு கண்டிப்பாக கட்டி தட்டு தான் செய்யும். நம்ம வந்து இதை கேஸை வந்து நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து இதை வந்து கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் கட்டி வராத அளவுக்கு நம்ம வந்து இதை கைவிடாமல் கிண்டணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்ல ஓரளவு நமக்கு கெட்டியான பதம் வந்துருச்சு. இந்த டைமில் நான் ஏலக்காய் தூளை சேர்த்துடுறேன். ஏலக்காய் தூளை சேர்த்துட்டு நான் வந்து நெய் எடுத்துக்கிறேன். நெய் எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நான் வந்து கிளறி விட்டுடுறேன். நான் வந்து ஒரே 1 ஸ்பூன் நெய் மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மீதி எல்லா நெய்யும் நான் இதில் விட்டாச்சு. விட்டுட்டு நான் நல்லா இதை வந்து கிளறி விட்டுடுறேன். நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இந்த டைமில் நான் என்ன பண்ண போகிறேன்னா கேஸை ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா நான் வந்து இதை வந்து ஒரு பாத்திரத்தில் எடுக்க போகிறேன். எடுத்துட்டு
குக்கரில் நான் ஒரு 2 விசில் வரைக்கும் நான் வைக்க போகிறேன். அப்போ தான் நமக்கு நல்லா வெந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை வந்து ஆற வச்சுட்டு நான் ஒரு பாத்திரத்தில் எடுத்துட்டேன். பாத்திரத்தில் எடுத்துகிட்டு நான் குக்கரில் தண்ணி விட்டுட்டு நான் இதை வச்சுருக்கேன். நான் மூடி வச்சு விசிலும் போட்டுட்டேன். இது வந்து கரெக்டாக நமக்கு 2 விசில் வரணும். இந்த மாதிரி பண்ணோன்னா நமக்கு களி வந்து நல்லா குழஞ்சி நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும், நல்லா வேகவும் செஞ்சுருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 விசில் வச்சு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். களி ரெடி ஆயிடுச்சு, பக்கத்துலேயே கூட்டும் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப நல்ல காம்பினேஷன். கண்டிப்பாக இது செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் எனக்கு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மிஸ்ஸஸ் நித்யா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது கூட்டு. இந்த கூட்டு வந்து திருவாதிரை கூட்டு வந்து எப்படி பண்ணணும், அதுக்கு என்னென்ன வேணும்னு நான் காமிச்சிடுறேன். அதுக்கு நான் காய்கறி வந்து எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து ஒரு துண்டு மஞ்சள் பூசணிக்காய் எடுத்திருக்கேன், வாழைக்காய் 1, கத்திரிக்காய் வந்து ஒரு 6 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன், பட்டாணி நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். அதே மாதிரி கேரட்டும் நான் வந்து ஒரு 3லேருந்து 4 கேரட் எடுத்திருக்கேன், கொஞ்சமாக பீன்ஸ் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நான் இப்போ வந்து வாஷ் பண்ணிவிட்டு நாம் கூட்டுக்கு எப்படி பெருசு பெருசாக நறுக்குவோமோ அந்த சைஸ்க்கு நான் இது எல்லாத்தையுமே நறுக்கிக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து காய்கறி எல்லாமே நறுக்கி வச்சுட்டேன். மஞ்சள் பூசணிக்காய், கேரட்டு, பட்டாணி, அப்புறம் நான் வாழைக்காய், கத்திரிக்காய், பீன்ஸ் இது எல்லாத்தையுமே நான் வந்து நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுட்டேன். இப்போ நான் வந்து ஒவ்வொன்றா வந்து நான் குக்கர் பாத்திரமும் ரெடியாக இருக்குது. அதில் நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நான் எல்லாத்தையும் நான் வந்து சேர்த்துடுறேன். நான் எல்லாத்தையுமே நான் வந்து குக்கரில் போட்டுற போகிறேன். குக்கரில் போட்டுட்டு நான் வந்து ஒரு 2 விசில் முடிய வச்சிடுறேன். அப்போ தான் நமக்கு எல்லாமே சீக்கிரம் நல்லா ஒன்று போல் வெந்துடும். இதுக்கு அடுத்தது பட்டாணி. அதுக்கு நான் தேவையான அளவுக்கு மஞ்சள் பொடி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் உப்பு, இது எல்லாத்தையுமே நான் சேர்த்தே போட்டுறேன். உப்பும் போட்டுட்டேன். இதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் பொடி. இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணியும் கொஞ்சம் எடுத்துடலாம். தண்ணி கொஞ்சம் நான் விட்டுக்கிறேன். விட்டுட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து இதை வந்து மூடி வச்சிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து குக்கர் வந்து 2 விசில் வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் நான் வந்து என்னென்ன போட போகிறேங்கிறதையும் காமிச்சிடுறேன். மிளகா வத்தல் வந்து ஒரு 6 மிளகா வத்தல் வந்து குண்டு மிளகா வத்தல் வந்து நான் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன். 4 ஸ்பூன் அளவுக்கு நான் தனியா எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக ஜீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம வந்து வறுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து தேங்காய் எடுத்திருக்கேன். ஒரு 5-6 துண்டு அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஐட்டம் எல்லாத்தையும் நம்ம வறுத்துக்கலாம். நான் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன். இதில் நான் வந்து மிளகாய் வத்தலை சேர்த்துக்கிறேன். அதை நல்லா வறுத்துக்க போகிறேன். நான் கேஸை வந்து கொஞ்சம் சிம்மில் தான் நான் வச்சுட்டு பண்ண போகிறேன். ஏன்னா ரொம்ப அப்படியே கருப்பாக ஆகிடக்கூடாது. நமக்கு லேசாக வறுத்தா கூட போதும். அதை வந்து நான் எடுத்து தனியாக வச்சிடுறேன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் இது எல்லாத்தையுமே சேர்த்தே போட்டுடுறேன். தனியா, மிளகு, ஜீரகம் போட்டு நான் நல்லா வறுத்துடுறேன். நான் இதோட கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். இது நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் நான் இதோட இந்த தேங்காயும் வச்சு நான் வந்து அரைச்சிட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆற வச்சுருக்கேன். நான் இந்த இதையும் தேங்காயும் சேர்த்து நான் வந்து மிக்சியில் நல்லா நைஸாக நான் அரைச்சிக்க போகிறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து குக்கர் செட் ஆயிடுச்சு. நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி நான் வந்து 2 விசில் வச்சுட்டேன். எனக்கு கரெக்டாக இருக்குது வெந்தது. நான் இப்போ ஒரு கடாயில், அதே கடாய் தான் நான் வச்சுருக்கேன். வச்சுட்டு நான் வந்து இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடாயிட்டிருக்கு. நான் அதுக்குள்ளே துவரம்பருப்பை வந்து நான் குக்கரில் வச்சு நல்லா எடுத்திருக்கேன். நம்ம வந்து சாம்பாருக்கு எந்த அளவுக்கு துவரம்பருப்பு போடுவோமோ அதை விட கொஞ்சம் கூடுதலாக நம்ம வந்து துவரம்பருப்பை வந்து வேக வச்சு நான் ஒரு 4 விசில் வச்சு நான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி நான் தேங்காயும் அந்த வறுத்து அரைச்சேன்ல, தனியா, மிளகாய் வத்தல், ஜீரகம், மிளகு எல்லாத்தையும் நான் போட்டு நான் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ எனக்கு கேஸ் வந்து இது எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நான் இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்க்குறேன். அதில் நான் வந்து வேக வச்சிருக்கிறத நான் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நமக்கு கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் நான் வந்து தேங்காய் சேர்த்துட்டேன். இது ரொம்ப கொதிக்க வைக்க தேவையில்லை, நம்ம நல்லா வெந்து நல்லா ஆயிடுச்சு. இதில் நான் வந்து தேங்காயை சேர்த்துக்கிறேன். இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிறேன். ஏன்னா காய்கறியில் நம்ம உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். நான் இதில் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். உப்பு போட்டு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இது வந்து பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நமக்கு வந்து கொதிக்கணும். ஆல்ரெடி நம்ம வறுத்துட்டோம், அதுலேயே கொஞ்சம் போயிருக்கோம். இருந்தாலும் ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நம்ம இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இப்போ நான் வந்து பருப்பை கடைஞ்சி வச்சுருக்கேன். இந்த பருப்பையும் நான் இதோடு சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு நான் நல்லா கிளறி விட்டுறேன். இது வந்து நமக்கு நல்லா கெட்டியாகணும். ரொம்ப கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா காய்னா ரொம்ப அப்படியே ரொம்ப மேஷ் ஆகிடும். அந்த மாதிரி பண்ண வேண்டாம். ஒரு 5 நிமிஷம் நமக்கு வந்து இது நல்லா திக் பேஸ்ட் ஆகணும். ஆனதுக்கப்புறமா நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா கொதிச்சிட்ருக்கு, கெட்டியாகிடுச்சு. நான் இந்த சைடில் குக்கரில் வந்து நான் புளியை ஊற வச்சுருந்தேன். அது வந்து நான் தனியாக தான் எப்போவுமே பண்ணுவேன். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து புளியை நான் வந்து புளி தண்ணி வந்து நான் எடுத்து நான் இதில் விட்டுருக்கேன். அதோட நான் வந்து பெரிய தக்காளியாக நான் 2 தக்காளி எடுத்து நான் இதை மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து இதையும் இதோடு நான் சேர்த்துடுறேன். இந்த புளியும் தக்காளியும் சேர்த்து நான் வந்து வேக வைக்கும் போது நல்லாயிருக்கும், அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு 5 நிமிஷம் நம்ம வந்து இதை தனியாக கொதிக்க வச்சிடலாம். நல்லா வேகிற அளவுக்கு கொதிக்க வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து புளி தண்ணியோட தக்காளியும் சேர்த்து நல்லா நான் வந்து கொதிக்க வச்சுருக்கேன். கொதிக்க வச்சதை நான் வந்து இது கூட்டோடு நான் சேர்த்து நான் வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன். அவ்வளோதான். இதை வந்து நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு நமக்கு ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்தோடனே நம்ம வந்து இதை கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நமக்கு கொதி வந்துடுச்சு. இந்த கொதி வந்த டைமில் நான் வந்து கொத்தமல்லியை சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு பெருங்காயம் கொஞ்சமாக நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இது ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், நமக்கு ரொம்ப சீக்கிரமாக ரெடி ஆயிடுச்சு. நம்ம குக்கரில் வச்சனால நமக்கு இவ்வளோ சீக்கிரம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டான இந்த திருவாதிரை கூட்டு ரொம்ப நல்லாயிருக்கும்.